தெய்வமா இப்போ வச்சு சொல்லுங்க, துர்காவை குடோன்ல கடத்தி வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னது? சூர்யா, அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இப்போ நீங்க முதல்ல சீக்கிரமா போங்க. ஏய் துர்கா, துர்காமா, துர்கா, துர்கா, துர்காமா. துர்காமா, துர்காமா, துர்காமா. துர்கா, துர்காமா, துர்காமா. துர்கா, துர்கா, உனக்கு ஒண்ணு இல்ல. துர்கா, துர்கா, என்னாச்சு? பயப்படாத, நான் இருக்கேன், பயப்படாத. துர்காமா, துர்கா, ஓகே தானே? துர்காமா. எனக்கு ஒன்றும் இல்லை தேவிமா, நீ பயப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன். நான் ஆபத்துல இருக்கேன், காப்பாத்தணும்னு உங்களுக்கு யார் சொன்னது? எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சிங்க? அது தெய்வமா தான் ஆஃபீஸ்க்கு வந்து இங்க உன்னை அடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னா. என்னை இங்க கூட்டிட்டு வந்ததும் தேவிதான். தேவிமா, நீயா அப்பாவை கூட்டிட்டு வந்த? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னாங்கன்னு கேட்டதுக்கு தெய்வமா கிட்ட இருந்து இப்ப வரைக்குமே பதில் இல்ல. சரி இங்க பாரு, உன்னை யார் இங்க கடத்தி வச்சா? எதுக்காக உன்னை கொல்ல பார்த்தாங்க? இதுக்கு காரணம் யாருன்னு போக போக உங்களுக்கே தெரியும். போலாம். சரி, எதையும் யோசிக்காத. ஒண்ணு இல்ல, வா. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, வா. ஹாசினி, வாங்க பெரியமா, வந்து உட்காருங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இதெல்லாம் முடிச்சிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஆமா, தேவி எங்க போனா? துர்காக்கு ஃபோன் பண்ணோன்னு என்கிட்ட வந்து போனை கேட்டா, போனை நான் கொடுத்தேன். கால் பண்ணி பார்த்துட்டு ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுன்னு சொன்னா. எனக்கு தெரிஞ்ச அவன் மேலதான் இருப்பான்னு நினைக்கிறேன். அம்மா, எதுக்காக தேவியை கேக்குறீங்க? இல்ல, ஸ்கூல் லீவு, நானும் அவளை எங்கேயும் பார்க்கல, அதனாலதான் கேட்டேன். அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா பெரியமா. சரி, நான் குடிக்க ஏதாவது உங்களுக்கு எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். தேவி எங்கன்னு கேட்கதான் வந்தேன். அப்படியா? பாத்தீங்களா சிஸ்டர், துர்காவோட முடிவு தெரியாம இதுகள்லாம் இப்படி உட்கார்ந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்குது பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இதுகளுக்கு உண்மை தெரிய போகுது. அதுக்கப்புறம் எப்படி கதற போறாளோன்னு பாருங்க. வாயை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சரி, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சிஸ்டர். வா. அப்புறம் இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணணும். அப்புறம் என்ன ஹாசினி, அப்படியே சோசியல் மீடியாவுல மூழ்கி முத்த எடுத்துக்கிட்டு இருக்கிற போல இருக்குதே. ஏன் அப்படி பாக்குற? அது ஒண்ணும் இல்ல, நான் இங்க ஹால்ல இருந்தேன்னா இந்த பக்கம் வரவே மாட்டீங்க. இப்ப வாலண்டியா வந்து உக்காடுறீங்க, சிரிப்பெல்லாம் பலமா இருக்கே. ஏதோ ஒரு மாற்று தெரியற மாதிரி இருக்கு. ஆஹா, இவ கண்டுபிடிச்சிருவா போல இருக்குதே. போலீஸ் ஃபேமிலின்னு அப்பப்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறா.
நீ இன்னொரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன சிஸ்டர், இவ செத்துட்டான்னு செய்தி வரும்னு பார்த்தா உயிரோட வந்து நிக்கிறாளே சிஸ்டர். எப்படி சிஸ்டர்? எனக்கு என்ன தெரியும்? இந்த ராணி வேற இவங்க கூடவே வர்றா. இது எப்படின்னு ஒண்ணும் புரியலையே. என்ன ஆச்சு? துர்கா ஏன் ஒரு மாதிரி டயர்டா வந்திருக்கா? ஆமா பெரியம்மா, எதுக்குன்னு தெரியல. சூர்யா என்ன ஆச்சு? நீயும் ஒரு மாதிரியா இருக்க, துர்காவும் டல்லா இருக்கா. ஏன் என்ன ஆச்சு? சூர்யா மாமா, ஏன் 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன ஆச்சு? ஐயோ, இவங்க வேற நல்லா நோண்டுறாங்களே. அத்தை, அது துர்காவை கொலை பண்ண பார்த்துருக்காங்க அத்தை. சிஸ்டர், மாட்டி விட்டுருவாளோன்னு பயமா இருக்குது சிஸ்டர். துர்காவை கொலை பண்ண பார்த்தாங்களா? என்ன மாமா சொல்றீங்க? துர்கா, உன்னை கொலை பண்ண வந்தது யாரு? அவங்கள உனக்கு தெரியுமா? நம்மள தான் பாக்குறோம். ஹாசினி, அது யாருன்னெலாம் தெரியல. தெய்வமா திடீர்னு ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. துர்காமாவை பல்லாவரம் குடவுன்ல அடைச்சு வச்சிருக்காங்க. சீக்கிரம் வந்து துர்காமாவை காப்பாத்து சூர்யா. நல்ல வேலை, நீ சரியான நேரத்துக்கு போய் துர்காவை காப்பாத்திட்ட. நீ மட்டும் போகாம இருந்திருந்தா எல்லாம் அந்த சமயபுரம் மாரியம்மனோட அருள் தான். ஆமா மாமா. துர்கா, உன்னை குடோன்ல கட்டி போட்டு கொலை பண்ண வந்தது யாருன்னு உனக்கு தெரியுமா? என்ன துர்கா யோசிச்சுட்டு இருக்க? யாருன்னு உனக்கு தெரியுதா? ஐயோ, என்னம்மா யோசிக்கிற? அடையாளம் எதுவும் தெரியலையா? எதையாவது பண்ணி டாபிக்க சேஞ்ச் பண்ணுங்க சிஸ்டர். நம்மளையே பாக்குறாளே. கண்டிப்பா இது அந்த மந்திரி தண்டபாணியோட வேலையா தான் இருக்கும். ஆமா, அந்த குடன் கூட அவரோடதுதான் நான் கேள்விப்பட்டேன். மந்திரி எதுக்கு துர்காவை கொலை பண்ண பார்க்கணும்? ஐயோ, இவ மறுபடியும் மடக்கறாளே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன நீ இப்படி கேக்குற? துர்கா மந்திரியை அரெஸ்ட் பண்ணி அவமானப்படுத்தினால அதுக்கு பழி வாங்கத்தான். ஆமா, மந்திரி தான் வீடு தேடி வந்து துர்கா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போனார்ல. அத்தனையும் நடிப்பு. மந்திரி மன்னிப்பு கேட்டு அத வீடியோவா எடுத்து சோசியல் மீடியால போட்டது பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக. ஆமா, அதத்தான் அந்த மந்திரியே ஓபனா சொல்லிட்டாரே. மறந்துட்டீங்களா? அது மட்டுமா, மந்திரி போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு? சந்தோஷமா இருக்கிற வீட்ல துக்கம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாருல்ல. துர்கா அவர்கிட்ட சவால் விட்ட போது அவரு சூர்யா கிட்ட என்ன சொல்லிட்டு போனாரு? உங்க மனைவி கிட்ட எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாருல்ல. அதனால எனக்கு என்னமோ இது அவர் செஞ்ச வேலை மாதிரி தான் இருக்கு. ஆமா, மந்திரியா தான் இருக்கும். செஞ்சது மந்திரி தான். நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க. துர்கா, என்ன நடந்துச்சு சொல்லு துர்கா. யார் உன்னை கொலை பண்ண பார்த்தாங்க? அந்த மந்திரியா? சொல்லு துர்கா. ஏய், நீயே இப்படி பேசிட்டு இருக்க? இத 100% அந்த மந்திரி தான் செஞ்சிருக்கணும். ஆமா, கன்ஃபார்மா அந்த மந்திரி தான் செஞ்சிருக்கணும். தேவையில்லாம எதுவுமே பேசாதீங்க. துர்கா, இனிமேலாவது எதிரிங்களோட பலம் தெரியாம சவால் விடாத. இதனால சம்பந்தப்பட்ட ஒன்ன மட்டும் இல்ல, குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே பாதிக்க தான் செய்யும்.
சிஸ்டர், மாரி எப்படி லாஸ்ட் மினிட்ல தப்பிப்பாளோ அதே மாதிரி இப்ப அந்த துர்காவும் தப்பிச்சிருக்கிறா சிஸ்டர். முட்டாள் முட்டாள். துர்கா உடம்புக்குள்ள இருக்கிறது மாரியோட ஆத்மா தானே? ஆமா இல்ல சிஸ்டர், டென்ஷன்ல அத நான் மறந்துட்டேன் சிஸ்டர். சிஸ்டர், எனக்கு இன்னொரு டவுட் சிஸ்டர். மந்திரியோட குடவுன்ல துர்கா ஆபத்துல இருக்கான்னு மாப்பிள்ள சூர்யாவுக்கு எப்படி சிஸ்டர் தெரிஞ்சிச்சு? முட்டாள். சூர்யா தான் தேவியே ஆபீஸ்க்கு வந்து துர்காவுக்கு ஆபத்துன்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போனான்னு சொன்னான்ல. ஆமா இல்ல, ஃபுல் ஃபிளாஷ்பேக் சொன்னான்ல, அத நான் மறந்துட்டேன் சிஸ்டர். என்ன சிஸ்டர் அப்படி பாக்குறீங்க? எனக்கு ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏன் மேல சந்தேகமா? என்ன சிஸ்டர் சொல்றீங்க? சூர்யா தேவி ஆபீஸ்க்கு வந்து துர்காவுக்கு ஆபத்துன்னு சொல்லி கூட்டிட்டு போனதா சொன்னா. தேவினா அது நம்ம ராணி தான். அப்போ ராணிக்கு துர்காவை அடைச்சு வச்சிருக்கிற இடம் எப்படி தெரிஞ்சது? எப்படி சொல்றது? துர்காவை அசோக் நகர்ல தானே கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. அசோக் நகர்ல எல்லாம் இல்ல, அங்க கட்டி வைக்கல. பல்லாவரத்துல இருக்கிற அமைச்சர் தண்டாபோனியோட குடோன்ல தான் கட்டி வச்சிருக்கிறோம். ஓ மொழியே சரியில்லை. அவகிட்ட ஏதாவது உளறி வச்சியா? அது வந்து சிஸ்டர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராணி கிட்ட பேச்சு வாக்குல துர்காவை அடைச்சு வச்சிருக்கிற இடத்தை சொன்ன சிஸ்டர். சிஸ்டர், அவ தான் சூர்யா கிட்ட சொல்லி துர்காவை காப்பாத்திருக்கிறா சிஸ்டர். அதனால தான் அந்த 3 பேரும் ஒண்ணா வந்திருக்காங்க சிஸ்டர். இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. அந்த ராணியை கூட்டிட்டு வா. சரிங்க சிஸ்டர். அப்பாடா, நான் தப்பிச்சேன். தேவிமா, செல்லக்குட்டி, செல்லக்குட்டி. என்ன சங்கரபாண்டி? மாதாஜி உன்னை பார்க்கணும்னு கூப்பிடுறாங்க, நீ வரியா? போலாம். வா. வா, இங்க வந்துட்டான். என்ன? ஓ நைனா, என் கஸ்டடியில இருக்கிறது மறந்து போச்சா உனக்கு? உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா சங்கரபாண்டி மூலமா துர்கா இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு சூர்யாவை கூட்டிட்டு போய் அவளை காப்பாத்திருப்ப. ஏய், என்ன பேசாம இருக்க? எதுக்காக அப்படி பண்ண? நீங்க நினைக்கிற மாதிரி நான் ராணி இல்ல, தேவி. உங்க ஆளுங்க என்ன மலையில இருந்து தள்ளி விட்டதுல நான் சாகல. என்ன ஷாக்கா இருக்கா? ராணியை என்னைக்கோ அவங்க அப்பா கூட சேஃபா ஊரை விட்டு அமிச்சிட்டேன். இத்தனை நாள உங்ககிட்ட ராணியா நடிச்சது நம்ம தேவிதான். கடைசி நேரத்துல தந்திரமா என்கிட்ட இருந்து ஆதாரத்தை பறிச்சு அதை அழிச்சிட்டீங்கல்ல, ஜெயிலுக்கு போகாம தப்பிச்சிட்டீங்கல்ல. இப்ப நீங்க தப்பிச்சிருக்கலாம், ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க நிச்சயமா மாட்டதான் போறீங்க. ஜெயில் கம்பியை எண்ணதான் போறீங்க. என்ன சவாலா? அந்த தேவியையும் மாரியையும் பரலோகத்துக்கு அனுப்புனவன் நான். அதே இடத்துக்கு உன்னையும் இதோ இந்த தேவியையும் நான் அனுப்பல. நான் தாரா கிடையாது. இது நாள் வரைக்கும் நீ போட்ட எந்த சவால்லையும் நீ ஜெயிச்சதே இல்லையே. இப்பவும் அதுதான் நடக்க போகுது. தேவிமா, வாங்க போலாம்.
போயிட்டான், பிரச்சனை பண்ணாம போயிட்டான். சிஸ்டர், அவன் உங்ககிட்ட வேகமா வந்ததை பார்த்தா பலார்னு ஒண்ணு உங்க கன்னத்துல வச்சு கன்னத்தை பழுக்க வச்சிருவான்னு நினைச்சேன் சிஸ்டர். நல்ல வேளை அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்கல சிஸ்டர். இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். நீ உளறி வச்சதாலதான் அந்த துர்கா சாவுல இருந்து தப்பிச்சு வந்திருக்கா. சின்ன பொண்ணுன்னு நினைச்சு சொன்னேன் சிஸ்டர். அதுவும் அந்த குழந்தை ராணி நம்பாளாச்சே, அதுவும் குழந்தையோட நல்லதுக்கு தான் சொன்னேன் சிஸ்டர். ஆள் மாறி போச்சு, எல்லாமே மாறி போச்சு சிஸ்டர். சிஸ்டர், இனிமே நான் ரொம்ப உஷாரா இருப்பேன் சிஸ்டர். போய் தொலை. எல்லாமே சொதப்பிடுச்சு. அப்பாடா, இதோட விட்டுச்சேன். அந்த துர்காவை தேவிமா, நடந்ததை நினைச்சு கவலைப்படாதீங்கம்மா. மாரியம்மா உங்களுக்கு துணையா இருப்பாங்க. கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். ஒவ்வொரு நிமிஷமும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் நினைக்கும் போதெல்லாம் அது முடியாம நான் தோத்துட்டு தான் இருக்கேன். காலம் வேற போயிட்டே இருக்கு. என் குழந்தைக்கும் என் ஹஸ்பண்ட் சாருக்கும் எப்படி நான் நிரூபிக்க போறேன்? நான் தான் மாறின்னு எப்படி ப்ரூவ் பண்ண போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நீ இன்னொரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பாக்குற? இன்னும் நீ எத்தனை ஜென்மம் எடுத்து வந்தாலும் இந்த தாராவை ஜெயிக்கவே முடியாது. ஜெயிலுக்கு போறதுல இருந்து தப்பிச்சு வந்துட்டோங்கிற திமிர்ல சவால் விடுறியா? இது தற்காலிகம் தான், நிரந்தரம் இல்ல. ஓ, அப்படியா? நான் உன்கிட்ட தோத்து போய் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஆனா உனக்குள்ள இருக்கிற மாரிய எக்காரணத்தை கொண்டும் நான் வெளியில வர விடவே மாட்டேன். நீ உருவத்துலதான் துர்கா, ஆனா இந்த துர்கா உடம்புக்குள்ள இருக்கிறது மாறிங்கிற உண்மைய சூர்யாவுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர் உலகத்துல இருக்கிற யாருக்குமே தெரியாம நான் பார்த்துப்பேன். நீதான் மாறி, ஆனா அத நீ வெளியில சொல்லவே முடியாது. வெளிய மட்டும் இல்ல, நீ யார காப்பாத்துறதுக்காக இந்த அவதாரம் எடுத்து வந்தியோ அந்த புருஷன் குழந்தை கிட்ட கூட நீதான் மாறின்னு சொல்லவே முடியாது. நல்லா யோசிச்சு பாரு, இது எவ்வளவு பெரிய கொடுமை. சூர்யா மனசுல நீ இடம் பிடிக்கிறதுக்கு நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் நீதான் மாறிங்கிற உண்மை தெரியற வரைக்கும் சூர்யா உன்னை ஏத்துக்கவே மாட்டான். சூர்யா கிட்ட உன்னால நான் தான் மாறிங்கிற உண்மைய
சொல்லவே முடியாது. சூர்யா கிட்ட மட்டும் இல்ல, வேற யார்கிட்டயும் உண்மைய சொல்ல முடியாது. ஒருவேளை உண்மைய நீ சொன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. அது உனக்கே நல்லா தெரியும். ஐயோ பாவம், இதையெல்லாம் மீறி நீ என்ன பண்ண போற? என்ன எப்படி ஜெயிக்க போற?